ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். பேன் இண்டியா படம் வந்து கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேன் இண்டியா படம் வந்து ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் இது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அதுதான் கன்னட சினிமா. அந்த படத்துலேருந்து கிட்டத்தட்ட மாதம் இல்லை ஒரு 2 மாதத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது பேன் இண்டியா படத்துக்கு நிகராக அந்த படங்கள்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுவரை இல்லாத அளவுக்கு கன்னட மூவிஸ்லாம் ரொம்ப தரமாக வந்துட்டுருக்கு. அப்படி சமீபத்தில் இப்போ ஒரு படம் வரப்போகுது. நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோட ரிலேட்டிவான துரு சர்ஜா அவர் நடித்து வெளிவர படம் தான் மார்ட்டின். இந்த படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 13 லாங்குவேஜில் இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயுமே இந்த படம், எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இந்த படம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. படம் வந்து கிட்டத்தட்ட இந்த 300 படத்திய வீரர்கள் அந்த படத்தோட டோன் சிபிஆர் டோனில் தான் இந்த படத்தையும் அந்த டோன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு ரக்கடான படமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் எப்படி நம்ம ஒரு தேசபக்தியோட சில எல்லா படங்களும் இருக்குமோ அது மாதிரி தான் இந்த படங்களும் இருக்குது. இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஏபி அர்ஜுன். அவரும் இந்த படத்தில் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வந்து ரவி பசுரு. இவர் நம்ம கேஜிஎஃப் படத்தோட மியூசிக் டைரக்டரு. அப்பயே படம் மியூசிக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹைப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து நார்மல் மியூசிக் வந்து மனுஷனாக போட்டிருக்காரு. ஸோ சரி வாங்க இந்த படத்தோட ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மாஸ்கோ, ஹாங்காங், சிட்னி, துருக்கி, பெர்லின், எல்லா ஊர்லேயும் எடுத்துருக்காங்க படம். ஆக்ஷன் சீக்வன்ஸும் செம்மையாக இருக்குது. எல்லா மேலே ஒரு வேற லெவலு படமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். டேட்டூ சூப்பராக இருக்குங்க. அந்த இந்தியன் டேட்டூ வந்து சூப்பராக இருக்குது. மேலே ஆள் நல்லா பல்காக இருக்குது. ஆள் எல்லாம் உடம்புல ஏற்றி டைப் பண்ணி படம் கண்டிப்பாக ஆக்ஷனில் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பனி சம்மந்தப்பட்ட இடத்துல எடுத்துருக்காங்க. காஷ்மீர் மாதிரி எல்லா இடங்களும் எடுத்துருக்காங்க. பாலைவனத்தில் எடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் எடுத்துருக்காங்க. இன்னொன்று ஒரு நம்ம மேட்மேக்ஸ் அந்த மாதிரி ஒரு படமாக எடுத்துருக்காங்க. சயின்ஸ் சீக்வன்ஸஸ் எல்லாம் கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே கிராஃபிக் சீக்வன்ஸ் இருக்கா, ஃபைட்டு சூப்பருங்க, செம்மையாக ஸ்டோரி. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சர்ஜா ஹீரோ உண்மையிலே வேற லெவல். ஏபி அர்ஜுன் சூப்பர். சைனீஸ் கொரியன் பாகிஸ்தானி அக்டோபர் 11 படம் உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜ் படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஆசிய கண்டத்திலே ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துருக்காங்க போல இருக்குது படம். ஸ்டைலில் பார்த்தாச்சு. ட்ரைலர் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. இதே டோனில் இதே மூடில் படமும் கிட்டத்தட்ட இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பாக பெரிய வேறு லெவலில் ஹிட் ஆகும். ஒரு வித்தியாசமான கதைகளத்தோடு அந்த படம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நார்மல் ஆக்ஷன் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா உண்மையிலே படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டோன் உண்மையிலே அந்த சிபிஆர் டோன் வந்து சூப்பராக இருக்குது. அந்த 300 படத்திய வீரர்கள் படத்தில் வர அந்த டோன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த பனி சொல்லி படத்தை எடுத்துருக்காங்க போயிருக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. டைரக்டர் அப்புறம் எடிட்டர் வந்து பிரகாஷ், கேஎம் பிரகாஷ், அவர் உண்மையிலேயே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரைலர் எடிட்டிங்கே சூப்பராக இருக்குது. படத்தில் இருக்கிற முக்கியமான சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே
அப்படியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட படத்தில் ஏதாச்சும் கதை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஆக்ஷன் சீக்வன்ஸு இது மட்டும் தான் இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கதை, வித்தியாசமான ஒரு ஆக்ஷனு, ஒரு இதுவரையும் பார்க்காத புது புது சீக்வன்ஸு, புது புது ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். பெரிய பெரிய லெவலில் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குங்க. ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே பாய்.